நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மிஸ் ஆயிடுச்சு, இல்லை யாராவது திருடிட்டு போயிட்டானாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஃபோனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், உங்கள் ஃபோனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஆனால் நம்ம வந்து அட்வான்ஸாகவே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபோனில் இருக்கிற வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே அட்வான்ஸாகவே நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும். அது எப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஃபோன் மாற்றாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஃபோன் மிஸ் ஆனாலும் சரி, நீங்கள் வேறு ஒரு ஃபோன் வாங்குறீங்கனாக்கா அந்த ஃபோனில் அப்படியே வந்து எல்லா பேக்கப் வரும். வாட்ஸ்அப்போட பேக்கப் முதல் கொண்டு உங்களுக்கு வந்து அதில் வரும். அதெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணுறது, அதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் உங்கள் ஃபோன் வந்து மிஸ் ஆனால் கூட நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் ஃபோனில் இருக்கிற பேக்கப் எல்லாமே வந்து ஈஸியாக வேறு ஒரு ஃபோன்லேருந்து எடுத்துக்கலாம். அது இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுனாக்கா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சேனல் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் மட்டும் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் சொல்கிறேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ என் பேர் முகமது சுபான், நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நான் 5 டிப்ஸ் தருவேன். இந்த 5 டிப்ஸ் வச்சு நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா பேக்கப்ஸுமே நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ நம்பர் 1 என்ன பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 to 5 இமெயில் ஐடி நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். இந்த 4 to 5 ஜிமெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த 4 to 5 ஜிமெயில் ஐடி வந்து ஒரு புக்கில் வந்து எல்லா ஐடியுமே எழுதிட்டு எல்லாரோட பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புக்கில் எழுதிட்டு இல்லை டைரியில் எழுதிச்சுக்கணும். இன்கேஸ் உங்கள் ஃபோன் தொலைஞ்சிருப்பீங்கன்னாக்கா இந்த ஐடி வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து லாகின் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு புக்கில் வந்து நீங்கள் வந்து எழுதிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் போய்ட்டு வாட்ஸ்அப் சேட் பேக்கில் போய்ட்டு சேட் பேக்கு போனீங்கன்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கேட்கும். அந்த ஐடி நீங்கள் ஒரு ஐடி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிச்சுக்கணும். வாட்ஸ்அப்புக்காக ஒரு ஐடி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிச்சுக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேட் பேக்கப் ஆப்ஷன் வரும். அந்த சேட் பேக்கப் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த ஆன் பண்ணோன்னா அது வந்து டெய்லி ஆப்ஷன் கூட, அந்த டெய்லி ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து டிக் மார்க் பண்ணிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து சேவ் பண்ணுற கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து ஜிமெயில் ஐடியில் வந்து சேவ் ஆகுதா இல்லைன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைனாக்கா அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து கான்டாக்ட் செட்டிங்கில் போய்ட்டு அதுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு அது வந்து உங்கள் ஜிமெயிலில் சேவ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோனோட வந்து ஃபோட்டோஸ் ஆப் இருக்கு பாருங்க. அந்த ஃபோட்டோஸ் ஆப்பில் போய்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸுமே நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிற எத்தனை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் அந்த ஃபோனில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸுமே உங்கள் இன்னொரு ஜிமெயில் ஐடியில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃபோன் கூகுள் ஃபோட்டோஸில் போய்ட்டு அதில் வந்து வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஃபோனில் ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருக்கும். அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஃபோன் மாற்றினாலும் உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்படியே வந்து இந்த ஃபோனில் வந்துடும் கைஸ். நெக்ஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ், இமெயில்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா டிரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த டிரைவுக்கு நீங்கள் வந்து இன்னொரு இமெயில் ஐடி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் ஃபோனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ், உங்கள் ஃபோனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இமெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டிரைவில் சேவ் பண்ணிக்கலாம். உங்களோட இமெயில்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து சேஃபாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோனில் வந்து கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வரும். அதை நான் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். கண்டிப்பாக அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் யாருடைய ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே அந்த கூகுள் மேனேஜர் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ஃபோனில் என்னென்ன ஐடிஸில் நீங்கள் வச்சிருக்கீங்களா எல்லா ஐடியோட பாஸ்வேர்டு வந்து அந்த கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜரில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபோனில் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எல்லா ஐடியோட பாஸ்வேர்டுமே அதில் வந்து சேஃபாக இருக்கும் கைஸ். லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் செட்டிங் கைஸ், உங்கள் ஃபோனில் இருக்கிற கூகுளில் போய்ட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் ஃபோனில் இருக்கிற கூகுள் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆல் சர்வீசஸில் போய்ட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஃபோன் தெரியாதனமாக மிஸ் ஆனால் கூட உங்கள் ஃபோனில் இருக்கிற பேக்கப் அப்படியே நம்ம வந்து வேறு ஒரு ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாமே வந்து டிலீட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணிக்கணும். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.